Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 7 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஹீரோஸ் எல்லாம் அந்த கோஸ்ட் டவுனை நோக்கி கிளம்பிட்டாங்க. ரோட்ல ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. பாதி வழியில தான் சைல்ட் எம்பரர் ஒன்ன நோட் பண்ணிருப்பான். கிங்க காணோம். எங்க போனாரு என்னன்னு கேட்டா, ஆல்ரெடி நம்ம தலைவன் என் இடத்துக்கு நான் முன்னாடியே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னைய பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், நீங்க பாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். சைல்ட் எம்பரர் என்ன நினைச்சுக்கிட்டான்னா, நான் சின்ன பையங்கிறதுனால என்னை நம்பி களத்துல இறங்க மாட்டேங்கிறாரு, என்கிட்ட எதுவும் சொல்லாம அவர் பாட்டு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவான். மத்த ஹீரோஸ் எல்லாம் கிங் எப்பவுமே மத்தவங்களை விட 4 ஸ்டெப் இல்ல 10 ஸ்டெப் முன்னாடி தான் இருப்பாரு. சோ அவரை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், நம்ம வேலையை பார்ப்போம்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஹீரோஸ் எல்லாத்துக்குமே கிங் எப்படி சண்டை போடுவான் அப்படிங்கறத பார்க்கணும்னு அவ்வளவு ஆர்வம். ஏன்னா இது வரைக்கும் ஒருத்தர் கூட பார்த்தது இல்லையாமா, அவன் சண்டை போட்டாதானே பார்க்க முடியும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆப்போசிட்ல பார்த்தா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்துகிட்டு இருக்குங்க. ஓகே, வெல்கம் பார்ட்டி கொடுக்க வந்துட்டாங்க. ஒரு கை பாத்திரலான்ட்டு தான் ரெடியா இருப்பாங்க. சரி, முன்னாடி மட்டும் தான் வந்திருக்காங்களான்னு பார்த்தா பின்னாடியும் கிளப்பிக்கிட்டு வந்திருப்பானுங்க. எக்கச்சக்க பேர் இப்ப நம்ம ஹீரோஸ் எல்லாத்தையுமே சுத்து போட்டுட்டாங்க. அப்போ ஒரு பழைய துணி வந்து விழும். அந்த பழைய துணிக்குள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் வெளியில வரும். நாலா பக்கமும் சுத்தி வளைக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ். சைல்ட் எம்பரர் செக் பண்ணி பார்க்கும்போது கவுண்ட் 150 தாண்டி போய்கிட்டே இருக்குது. டொர்னேடோ பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவான், கூட்டி பையா சண்டை போடணும்னு வந்துட்டோம், அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் வந்தா என்ன, அடிச்சு மூஞ்செல்லாம் பிரிச்சிட வேண்டியதான்பா. இந்த பூரி அட்டுவலியம் தான் தாங்க முடியல. யாருக்காச்சும் பயமா இருந்தா ஏன் பின்னாடி வந்து ஒழிஞ்சுக்கிங்க, நான் பாத்துக்கிறேன்மா. அந்த டைம் அந்த அழுக்கு துணி மான்ஸ்டர், என்றா இது ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து பெரிய பெரிய பருப்புங்கெல்லாம் வருவாங்கன்னு சொன்னாங்க, இப்படி குழந்தை வந்து நிக்குது, கைய ஆட்டும் போது காயம் பற்றாது, கிளம்பா மணி இல்ல பொழந்துருவேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க 2 பில்டிங்க அவனோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி அப்படியே மேல தூக்குவான். செக்கிங்கருக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். ஆத்தாடி ஒரே நிமிஷத்துல சோழிய முடிச்சிருவான் போலன்னு. இப்படி அத்தனை பேருமே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா டொர்னேடோ மட்டும் தான் அப்படியே கேஷுவலா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், ஏதோ டிவி ஷோவை பாக்குற மாதிரி. அப்பதான் அந்த அழுக்கு துணி ஒரு கதையை சொல்லுவான். அவன் பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்கள் இருக்கும். அது என்னன்னா, இவன் எந்தெந்த மான்ஸ்டர் கூட எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்கிறானோ அதுங்களோட கண்ணெல்லாம் எடுத்து இவன் பாடியில வச்சுக்குவான். இந்த அழுகு துணி கிட்ட முன்னாடி எல்லாம் இந்த அளவுக்கு பவர் கிடையாது. அந்த ஒத்த கண்ணை இருக்கான்ல கீரோன்னு, அந்த பன்னாட பைய பார்த்த வேலையில தான் இவன் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம ஹீரோஸ் மேல எல்லாம் அவன் வெறியா இருக்கிறதுனால இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே போறானாமா. அந்த வெறி எல்லாத்தையுமே நீங்க மொத்தமா காமிக்க போறேன்னு தூக்குன 2 பில்டிங்க அப்படியே விட்டுருவான். கரெக்டா ஹீரோஸ் மேல விழ வரும். டொர்னேடோ ரொம்ப எல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டான். ஒத்த விரல மட்டும் தான் இப்படி லைட்டா மூவ் பண்ணுவா. உடனே ஒரு ஷீல்டு ஒன்னு கிரியேட் ஆகி அந்த ஷீல்டு மேல பில்டிங் எல்லாம் விழுந்து நொறுங்க ஆரம்பிச்சிரும். அத்தனை பேர்த்துக்கு ஆச்சரியம், என்னடா நடக்குதுன்னு. அப்புறம் தான் தெரியுது இது டொர்னேடோவோட ஷீல்டுன்னு. அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லி அவனுங்க வாய மூடல. அவ வீம்புக்குனே ஷீல்ட எடுத்து விட்டுருவா. எல்லார் தலையிலையும் கல் விழுந்துட்டு இருந்தோடனே செக்கிங்கர் செவினியில மட்டும் தான் நாலு அப்பு இல்ல, அட பைத்தியம் பிடிச்ச பண்ணி எங்களை காப்பாத்த வந்தியா இல்ல காவு கொடுக்க வந்தியா அப்படின்ட்டு கேட்டா, என்ன குருடாயிலுக்கு நான் உங்களை காப்பாத்தணும், நீங்க எல்லாம் ஹீரோஸ் தானே, வெக்கமா இல்லம்பா. செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி ஆயிரும் அவனுக்கு. அந்த டைம் பூரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு பெரிய பெரிய கல் எல்லாத்தையுமே உடச்சு சுக்கலா தெரிக்க விடுவான். அதுக்கப்புறம் அந்த சூப்பர் ஆளா இருக்கான் பாருங்க, காப்பாத்துறங்கிற பேர்ல ஹீரோஸ் எல்லாத்தையும் தூக்கி அந்த பக்கமா வீசிட்டு பெரிய கல்லுக்கு நடுவுல போய் நிப்பான். மண்டையிலேயே வந்து விழும். அவனுக்கு ஒன்னும் ஆகாது, கல்லு 2 பொளந்துரும். இந்த ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் ஹீரோஸ் எல்லாம் பார்த்துட்டு அசந்துருவாங்க. அதுக்கப்புறம் செக்கிங்கர் இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா, அப்படித்தான் பண்ணுவேன், வேணும்னா இரு இல்லன்னா இங்க இருந்து கிளம்பும்பா. ஏன்னா அவன் இருந்தான்னா அவனை காப்பாத்தணும்னு இவங்க தனியா சண்டை போடணும், தேவையில்லாத வேலை தானே. அமைமஸ்க்குமே கேஷுவலா கல்லை பிடிச்சி தூக்கி போட்டுட்டு அவ சொல்றதான் சரியுமா. ஏன்னா எப்படியும் இனி பெரிய பெரிய பிரச்சனை வரும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க சேஃப்டி அவங்க தான் பாத்துக்கணுமா. சின்ன கிளாஸ் ஹீரோஸ் எல்லாம் கொஞ்சம் பீதியில இருப்பாங்க. அமைமஸ்க்கு தான் மோட்டிவேஷன் டயலாக் எல்லாம் பேசி அவங்கள சூடு ஏத்தி விட்டுட்டு இருப்பான். இங்க டொர்னேடோ அந்த அழுகு துணியை பார்த்துட்டு, ஏன்டா அழுக்கு அன்றுவாரு, அத்தனை பேர்த்த கொண்டிருக்கேன் இத்தனை பேர்த்த கொண்டிருக்கேன்னு சீன் போடுற, ஆனா உன் பவர் அந்த அளவுக்கு ஒண்ணு பெரிய பருப்பு மாதிரி இல்லையாடாம்பா. அவன் அப்பவும் விடுறதா இல்ல, இங்க பாருங்கன்னு உனக்கு வாய் ஜாஸ்தி இருக்கு, அதை கொஞ்சம் குறைச்சுக்க, உன் தங்கச்சிக்கும் இதே மாதிரி சைக்கிக் பவர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்லது கண்ணு, 2 பேர்த்து கண்ணையும் நோண்டி என் மேல வச்சுக்கிட்டேன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்லமா. மாடுலேஷனுங்கிற பேர்ல மானங்கட்டத்தனமா பேசிட்டு இருக்க மாடசாமி என்கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவனை அலேக்கா மேல தூக்கிட்டு போய் டொர்னேடோவை உருவாக்குவா. அத்தனை ஹீரோஸும் பார்த்து அசந்துருவாங்க, இதுதான் டொர்னேடோவோட பவரான்னு. இப்படி இவனுங்க வாய ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த டைம் மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஹீரோஸை காலி பண்றதுக்காக பாஞ்சு வருவானுங்க. அவ்வளவுதான், ஹீரோஸ் எல்லாம் வேற லெவல்ல சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. மான்ஸ்டர்ஸுங்க எப்படி இருந்தாலும் அதுங்களை காலி பண்ற அளவுக்கு நம்ம ஹீரோஸ் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்னைப்பர் மான்ஸ்டர் இருப்பான், அவனை காலி பண்றதுக்கு ஒரு ஸ்னைப்பர் ஹீரோ இருப்பான் நம்ம கிட்ட. இப்படி ஆளுக்கு அவங்க
அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராகவே சண்டை போடுவானுங்க. பெரிய லெவல்ல இல்ல, சி கிளாஸ் ரொம்ப சுமாரா இருக்கும். பி கிளாஸ் ஹீரோஸ் எல்லாம் ஓரளவுக்கு சண்டை போடுவாங்க. அந்த டைம் ஏ கிளாஸோட நம்பர் 32ல இருக்க ஷேடோ ரிங் ஸ்வாட வச்சு நல்லா சண்டை போடுவான். ஃபிளாஷி ஃபிளாஷ் பார்த்துட்டு ரொம்ப அருமையா சண்டை போடுற, எங்க கத்துக்கிட்டேன்னு கேட்பானா. நான் ஒன்னும் உன்ன மாதிரி இல்லன்ட்டு ஓடிடுவான். ஆமாமா, நான் கத்துக்கிட்ட இடத்துல பொண்ணுகளே கிடையாதுமா. இப்படி ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்னு எல்லா ஹீரோஸும் சூப்பரா சண்டை போட்டுட்டு இருந்தவொடனே சைல்ட் எம்பரர் இதுக்கு மேல கவலைப்பட வேண்டாமா. ஆமாமா, எஸ் கிளாஸ்னு ஒண்ணு இல்லைன்னா இவங்க தான் டாப்ல இருந்திருப்பாங்க. சோ அதுக்கேத்த அளவுக்கு இவங்க நல்லாவே சண்டை போடுறாங்கன்னு அவங்கள பாராட்டி தள்ளுவான். அப்போ செக்கிங் அட்டாக் பண்ண மான்ஸ்டர்ஸ் வரும். அப்போ இடையில பாய்சன் ஹீரோ வந்து கத்திய வச்சு சும்மா 2 டைம் மான்ஸ்டரை கீறி விடுவான். ஏன்டா இப்படியெல்லாம் அட்டாக் பண்ணா அதுங்க சாவாதராமா. அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான், அவன் கத்தியில பாய்சன் வச்சிருப்பான், அதனால அங்கேயே ரத்தம் கக்கி சாவுங்க. அந்த டைம் இந்த கேப்டன் மிசுக்கியோட தான் செம காமெடி. அங்க வந்து லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், போல் வால்ட், ஷார்ட் புட்டுன்னு அத்லெட்டிக் கேம்ஸ் எல்லாம் மான்ஸ்டர் கிட்ட விளையாண்டுட்டு இருப்பான். அப்படி இவ ஜம்ப் பண்ணி போகும்போது என்ன பொண்ணுடான்னு மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கேப்ல எல்லாத்தையும் போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருப்பான். ஆனாலும் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. மனுஷன்ல இருந்து மான்ஸ்டரா மாறினதுங்க வேணா இவளை பார்த்துட்டு ஆண் உட்காருவாங்க. நெஜ மான்ஸ்டர்ஸும் இருப்பாங்கல்ல, அவங்க அவளை போட்டு மிதின்னு மிதிச்சு தள்ளுவாங்க. அப்பதான் சூப்பர் அலா இடையில பூந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். இவளோட மசில் ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறேன்னு தர்பூசணி மான்ஸ்டரை நசுக்கியே கொள்ளுவான். அதுக்கப்புறம் அந்த கியர் ஸ்பெர்ங்கிற ஒரு சி கிளாஸ் ஹீரோவை மான்ஸ்டர்ஸுங்க எல்லாம் சுத்து போட்டுருச்சு. அப்ப அவனோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ண ட்ரை பண்றான், ஆனா முடியல. ஐயோ ஆனாவு உன்னால முடியும்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த கேப்ல நம்ம அட்டாமிக் சாமுராய் ஆளுங்க வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டு போயிருவாங்க. ஆனா அவனோட சைக்கிக் பவர் தான் ஆனாய் ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்குவான். சோ இப்படி இவங்க காமெடி பண்ணிக்கிட்டே மொத்த மான்ஸ்டர்ஸையும் காலி பண்ணிட்டாங்க. சி கிளாஸ், பி கிளாஸ் எல்லாம் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஆனா எஸ் கிளாஸ் ஹீரோஸுக்கெல்லாம் ஏதோ சரியில்லைன்னு தோணும். ஏன்னா எல்லா மான்ஸ்டர்ஸுமே வீக்கா இருக்காங்க. ஒரு மிதி விட்டா போது செத்துருவாங்க, அப்படித்தான் இருக்கானுங்க. இது ஹீரோஸ் எல்லாத்தையுமே டயர்ட் ஆக்குறதுக்காக இருக்கலாம், ஆனா வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கேன்னு சொல்லி அவனுக்கு டவுட் ஆகும். அப்ப அந்த கிரசன்ட்ங்கிறவன் எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, நம்மள நோக்கி இன்னும் எக்கச்சக்க பேர் வர்றாங்க, அதுவும் இப்ப வந்தவங்க மாதிரி இல்ல, அவங்க பயங்கர பலசாலின்னு சொல்லிட்டு அப்படியே பதறுவான். அப்படி யாரு வரப்போறாங்க, நிஜமாவே அவங்க பயங்கரமான ஆளுகளா, அந்த மான்ஸ்டர்ஸை நம்ம ஆளுங்க ஜெயிச்சிட்டாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.